வணக்கம் ஜீவபாரதி. இன்னும் சற்று நேரத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். இது குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. இந்த வருடத்தின் இறுதி கூட்டத்தொடர் இதுவாகும் என்றும் குளிர்கால கூட்டத்தொடர் இன்றும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது எதிர்க்கட்சிகள் இந்த கூட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார். இந்திய அரசியலமைப்பின் 75வது ஆண்டு கொண்டாடப்படுகிறது என்றும் செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவித்தார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஜீவபாரதி. வணக்கம் ஜீவபாரதி. இன்னும் சற்று நேரத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் செய்தியாளர் சந்திப்பு குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. 2024ஆம் ஆண்டினுடைய குளிர்கால கூட்டத்தொடரானது 11 மணிக்கு தொடங்க இருக்கு. அதற்கு முன்பாக எப்போதும் போலவே பிரதமர் மோடி அவர்கள் செய்தியாளர்களை நாடாளுமன்றத்தினுடைய வளாகத்தில் சந்திச்சு பேசியிருந்தாரு. அதுல குறிப்பிட்டு நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக காங்கிரஸ் எப்போதும் பேசியதில்லை. தொடர்ச்சியான அமளியின் காரணமாக இளம் எம்பிக்கள் அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த குறிப்பிட்டாரு. நாடாளுமன்ற நடவடிக்கைகளை சீர்குலைக்க சில கட்சிகள் தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டையும் இந்த முறை பிரதமர் மோடி வச்சிருந்தாரு. அதே போல நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை நடத்தணும். அதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. அதிகார பசி கொண்ட கட்சிகளை வாக்காளர்கள் தொடர்ச்சியா நிராகரிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தாரு. சமீபத்துல மகாராஷ்டிரா தேர்தலினுடைய முடிவுகளை குறிப்பிட்டு பிரதமர் மோடி பேசியிருக்காரு. அதிகார பசி கொண்ட கட்சிகளை மக்கள் பலமுறை தோற்கடித்திருக்கிறார்கள். அதே போல தொடர்ச்சியாக சில குறிப்பிட்ட நபர்கள் அந்த அவையை முடக்கிறதுக்கான வேலையை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்காரு. இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு மசோதாக்களை கொண்டு வர்றதுக்கு இந்த திட்டம் இருக்கக்கூடிய நிலையில இந்த ஆண்டானது இந்திய அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்டு 75ஆம் ஆண்டு அப்படிங்கும்போது இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் ஒரு சிறப்புமிக்க ஒரு கூட்டத்தொடராக இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய அந்த உரையில குறிப்பிட்டிருக்காரு. கடுமையாக அந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே கடுமையான ஒரு விமர்சனத்தை பிரதமர் மோடி அவர்கள் எதிர்க்கட்சிகள் மீது வைத்திருக்காரு. தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி.